திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 416. திரு ஆலவாய்க்காண்டம் மண் சுமந்த படலம் பகுதி 33. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் அடைக்கலப்பத்து. திருப்பாடல் 1. செழுக்கமலத் திரள நின் சேவடி சேர்ந்த மைந்த பழுத்த மனத்தடியருடன் போயினர் யான் பாவியேன் புழுக்க நுடைப்புண் குரம்பை பொல்லா கல்வி ஞானமிலா அழுக்கு மனத்து அடியேன் உடையாய் உன் அடைக்கலமே. என்னை அடிமையாக உடைய பெருமானே, செழுமையான தாமரை மலர்க்கூட்டம் போன்ற உன் செம்மையான திருவடியை அடைந்து அமைதியுற்று கனிந்த மனமுடைய அடியவர்கள் உன்னுடன் சென்று விட்டார்கள். நானோ தீவினையாளன், புழுக்கள் நிரம்பியுள்ள இந்த சரீரத்தை உடையவன், ஞானத்தை தருகின்ற கல்வி இல்லாதவன், தீயவன், மாசு இருக்கின்ற மனத்தினை உடையவன். பெருமானே, செந்தாமரை காடு போன்ற தேவரீரின் திருவடியை பழுத்தழிந்த கருணைச் சீரடியார்கள் பரமுக்தி பெறுவதான திருவருள் பழுத்து கனிந்த கருணைச் சீர் அடியார்கள் அபேத அத்வைத வாழ்வான அடிமை இன்பத்தை பெற்றார்கள். நானோ மறதியுற்ற பாவியேன், மயிர்கால் தோறும் புழுச்சொரிகின்ற துச்சில்லான இந்த சரீரத்தை இழிந்த இந்த குடிசையாக உடையவன். ஞானம் இருக்கின்ற கல்வியும் சிவஞான போதமும் பொருந்தாத மலபோத வாசனை உடைய மனத்தை உடையவன் அடியேன். அப்படிப்பட்ட அடியேனை அனாதியாகவே அடிமையாக உடைய நாதா, தேவரீர் குஞ்சித பாத சர்வ வியாபகத்தில் வியாப்பியமாக அடியேனை கருணையோடு வைத்து ரட்சிக்க வேண்டும். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் அடைக்கலப்பத்து. திருப்பாடல் 2. வெறுப்பனவே செய்யும் என் சிறுமையை நின் பெருமையினால் பொறுப்பவனே, அரா பூண்பவனே, பொங்கு கங்கை சடை செருப்பவனே, நின் திருவருளால் என் பிறவியை வேர் அறுப்பவனே, உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. ஆண்டவனே, தேவரீர் அடைக்கலமாக தங்கள் திருவடியில் அத்வைத அடிமையாக என்னை அனாதியே தாங்கள் வைத்திருந்தீர்கள். இருந்தாலும் என்னுடைய சிற்றறிவினால் எல்லோரும் வெறுக்கின்ற செயலையே நான் செய்பவன். தித்திக்கின்ற பால் கசக்கின்றது என்றால் அது நாக்கில் இருக்கின்ற பித்தத்தின் குற்றமே தவிர பாலின் குற்றம் அல்ல. எனவே வெறுக்கத்தக்க தீமைகளையே செய்கின்ற என்னுடைய இழிந்த இயல்பினை பெருமானே தங்களது பெருந்தன்மையால் கிருபை வைத்து அடியேன் குற்றமே செய்திருந்தாலும் அதை குணம் என்று கருதும் தங்களினுடைய கொள்கை அப்பெருங்கருணையை நினைத்து தங்கள் திருவடியை வந்து அடைந்தேன். ஷாட்குண்யமே நாகாபரணமாக உடைய பெருமானே, கங்கா ஜட்டாதாரியான பரமசிவனாரே, தேவரீர் திருவருள் நோக்கால் எனது பிறவியை அடியோடு களையும் பெருமானே, தங்களுக்கு அனாதியே அடிமையாக இருப்பவன் நான். தங்கள் திருவடி கீழ் கும்பிட்டு கொண்டே இருக்கும்படியான அடைக்கலத்தை தாங்கள் அருள வேண்டும். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் அடைக்கலப்பத்து. திருப்பாடல் 3. பெரும் பெருமான் என் பிறவியை வேறறுத்து பெரும் பிச்சு தரும் பெருமான், சதுரப் பெருமான், என் மனத்தினுள்ளே வரும் பெருமான், மலரோன் நெடுமால் அறியாமை நின்ற அரும் பெருமான், உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. சுவாமி, தேவரீர் எல்லா பெருமையும் உடைய தேவர்களுக்கு மேலான பெருமை உடைய நாதன். அடியேன் இனி பிறவாதபடி பாதுகாத்து தங்கள் திருவடியே நின் அகலா பெரிய பித்து உடையவனாக அடியேனை ஆக்கி அருள வேண்டும் சுவாமி. 4 வகை இன்பம் உயிருக்கு அருள்வதான சதுரப்பதியோனே, என் மனத்தினுள்ளே தானே எழுந்தருளும் நாதனே,
திருமாலும் பிரம்மாவும் அறியாமல் நின்ற அறிவே, அறிவே சொரூபமாயிருப்பவரே, அநாதியே அடியேனை அடிமையாகச் செய்யும் சிவபெருமானே, தங்கள் தொண்டனாகிய நான் தங்கள் திருவடியையே சரணமாக அடைக்கலம் அடைந்தேன். தேவரீர் அடியேனை ரட்சிக்க வேண்டும். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் அடைக்கல 10 திருப்பாடல் 4. பொழிகின்ற துன்பப் புயல் வெள்ளத்தின் நின் களர் புனை கொண்டு எழுகின்ற அன்பர்கள் ஏறினர் வான், யான் இடர்க்கடல்வாய்ச் சுழி சென்று மாதர் திரைபொற காமச்சுரவெறிய அழுகின்றனன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. பெருமானே, தேவரீர் கிருபா கடாட்சத்தால் மேகத்திலிருந்து பொழிகின்ற பிரளய நீர் போன்ற பிறவித் துன்பத்தில் அழுந்திய சீர் அடியார்கள் தங்களது திருவடி ஞான அன்பு என்கின்ற புனை என்கின்ற நிஷ்டையினால் தங்களின் அடிமையாகி பரமுக்தி பெற்றார்கள். அடியேனோ தங்களது அன்பு திருநாம புனையின் உதவியின்றி துன்பம் என்கின்ற இந்த பிறவி சாகரத்தில் சுழியில் அகப்பட்டு பெண்ணாசை என்கின்ற அலைகள் மேலும் மேலும் அலைக்கழிக்க மண்ணாசை பொன்னாசையான சுறாமீன்களின் வாயிலே அடிபட்டு மயக்கத்தால் அழுகின்ற பாவி அடியேன். அடியேனை அநாதியே அடிமையாக உடைய அபேத குஞ்சிதபாதத்தின் கீழே அடியேன் அடைக்கலமாக அடைந்தேன். அபயம் காத்து அடியேனை ரட்சிக்க வேண்டும் பெருமானே. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் அடைக்கல 10 திருப்பாடல் 5. சுருள்புரி கூழையர் சூழலில் பட்டு உன் திறம் மறந்து இங்கு இருள்புரி யாக்கையிலே கிடந்து எய்த்தனன் மைத்தடங்கண் வெருள்புரி மானன்ன நோக்கிதன் பங்க வெண்ணூர் பெருமான் அருள்புரியாய் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. எம்பெருமானே, ஆண்டவனே, தேவரீர் திருவருளான நிக்கிரக அனுக்கிரக வலிமையை எனது அறியாமையினால் மறந்தேன். சுருளான கூந்தல் இருக்கின்ற பெண் அவர்களின் மேல் கொண்ட இச்சையினால் நான் அதிலே ஆழ்ந்துபட்டேன். நரகவேதனைக்கு காரணமான இந்த துச்சிலாகிய உடம்பை இந்த உடம்பே பொருள் என்று வாடி இழைத்தேன். தேவரீரோ பெத்தமே முத்தமாக்கும் வெருட்சி போன்ற மான் பார்வை உடைய பார்வதியின் பாகனார். தேவதேவனே, அடியேன் மேல் கிருபை வைத்து இறங்கி அநாதியே அடிமையாக இருக்கும் அடியேனை அடைக்கலமாக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்க வேண்டும் பெருமானே. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் அடைக்கல 10 திருப்பாடல் 6. மாழைமை பாவிய கண்ணியர் வன்மத்திட உடைந்து தாழியை பாவு தயிர் போல் தளர்ந்தேன் தடமலர்த்தாள் வாழி எப்போது வந்து என் தாழ் வணங்குவன் வல்வினையேன் ஆழியப் பாவுடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. சுவாமி, தேவரீர் திருவடியை அகன்று தேவரீர் திருவடியிலிருந்து விலகி அழகு போன்ற மைப்பொலியும் கண்களுடைய வலிமை அக்கண்களை உடைய பெண்களின் மேல் இச்சை என்கின்ற அந்த வலிமை அதிலே என் மனம் அகப்பட்டு என் உயிரும் அகப்பட்டு உருகி தாழியில் அகப்பட்டு கடையும் தயிர் அலைவது போல அடியேன் வாடி அலைந்து இளைப்புற்றேன். நின் செங்கமல வியாபக திருவடி சுகமே வாழ்க. தங்கள் திருவடியை அடைக்கலமாக வந்த அடியேனை தங்கள் திருவடி நினைவிலிருந்து வெளியே போகவிடாமல் இருக்க வேண்டும். அத்தகைய அருளை தாங்கள் புரிய வேண்டும் சுவாமி. எக்காலமும் அடியேனுக்கு வேறு புகலிடம் ஒன்றும் இல்லை. கொடிய பாதகன் நான், தங்களது திருவடியே கதி என்று அடிமையுற்றேன். அடியேனை அநாதியே அடிமையாக உடையவர் தாங்கள். எனவே தங்களது அடைக்கலப் பொருளான என்னை தங்களது திருவடி காட்டி ரட்சிக்க வேண்டும் பெருமானே. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் அடைக்கல 10 திருப்பாடல் 7.
மின்கணினார் நுடங்கு மிடையார் வெகுளி வலையில் அகப்பட்டு புன்கணனாய் புரள்வேனை புரளாமல் புகுந்தருளி என் கண்ணிலே அமுது ஊறி தித்தித்து என் பிழைக்கு இறங்கும் அங்கணனே உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. ஆண்டவனே சுவாமி, அடியேன் பெண்களின் மீது கொண்ட ஆசை என்கின்ற வலையிலே அகப்பட்டேன். மின்னலைப் போல விளங்குகின்ற கண்களையும் வளைந்த மருங்குலையும் உடைய பெண்களின் மீது கொண்ட ஆசை வலை அதிலே அகப்பட்டு கோபாக்னிக்கு உள்ளாகி பெண்களின் மேல் பார்வை வைத்ததால் என் கண்கள் புண்களாயின. அப்படிப்பட்ட புண்ணை உடைய கண்ணை கொண்டு வருத்தமுற்றவனைப் போல வாடினேன். சுவாமி, அடியேனை இனிமேலும் அடியேன் வருத்தமுறாதபடி ஆட்கொண்டு என்னுள்ளே எழுந்தருளி தங்கள் திருவடியின் மேலே அடியேனுக்கு அன்பு என்பதனை வரச் செய்து ஊறச் செய்து என் கண்ணில் அந்த இன்ப ஆனந்த அமிர்தத்தை பெருக்கி என் இந்திரிய துவாரமெங்கும் தித்திக்க என் வினைக்கு இறங்கி என் பிழை பொறுத்தருள வேண்டும் பெருமானே. திருவருளே, ஞானக்கண்ணினை உடைய நாதனே, அடியேனை அடிமையாக உடையவரே, அடியேனை தங்கள் திருவடியிலே அடைக்கலமாக வைத்து ரட்சிக்க வேண்டும் பெருமானே. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் அடைக்கல 10. திருப்பாடல் 8. மாவடு வகிரன்ன கண்ணிபங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய் கும்பிக்கே இடுவாய் நின் குறிப்பறியேன் பாவிடை ஆடு குழல் போல் கறந்து பறந்தது உள்ளம் ஆ கெடுவேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. மாவடு போன்ற திருக்கண்களை உடைய பார்வதி தேவியார் மாவடுவை 2 கூறாக பிளந்தது போன்ற வடிவம் உடைய திருக்கண்களை உடைய பார்வதி தேவியாரின் ஒரு பாகரான பரமசிவனாரே, தேவரீர் திருவுள்ளம் அடியேனை திருவடி சேர அழைப்பதும் உளவோ, அல்லது அடியேன் நரகவேதனை படவேண்டும் என்பது தங்கள் திருவுள்ளமோ, எவ்வகையோ? ஆனால் தங்களினுடைய திருவுள்ள குறிப்பு என்ன என்பதனை தெரிந்து கொள்ளும் அளவு அடியேனுக்கு சுதந்திர அறிவு இருக்கின்றதோ? நிச்சயமாக இல்லை. எனவே பெருமானே, அடியேனை தாங்கள் தங்களினுடைய திருவடியில் அணைத்துக் கொள்வீர்களோ அல்லது நரகத்திலே செலுத்துவீர்களோ? தங்களது திருவுள்ளம் திருக்குறிப்பு இன்னது என்று அடியேனுக்குத் தெரியாது. அதனால் என்னுடைய மனம் தரியில் இருக்கின்ற பாவின் அந்த நூலின் இடையே ஓடுகின்ற குழலை போல துன்பத்தில் மூழ்கி உழல்கின்றது. ஐயோ! தரி நெய்யும் போது பாவின் இடையே ஓடுகின்ற குழல் எவ்வளவு விரைவாக ஓடுமோ ஒளியுமோ அதைவிட விரைவாக இந்திரிய விஷயத்தில் என் மனம் பாய்கின்றதே, மறிகின்றதே. இது என்ன அதிசயம்? இத்தகைய இழிந்த கேடுடைய அடியேனை தாங்கள் கைவிடக்கூடாது பெருமானே. அடியேனை அனாதியே அடிமையாக உடைய பெருமானே, அடியேனை தங்கள் திருவடிக்கீழே அடைக்கலமாக வைத்து ரட்சிக்க வேண்டும் பெருமானே. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் அடைக்கல 10. திருப்பாடல் 9. பிரிவறியா அன்பர் நின் அருள் பெய் கழல் தாழ் இணைக்கீழ் மறிவறியா செல்வம் வந்து பெற்றார் உன்னை வந்திப்பதோர் நெறி அறியேன் நின்னையே அறியேன் நின்னையே அறியும் அறிவு அறியேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. சுவாமி, தேவரீர் திருவடியில் அனாதியே பிரிவில்லாத திருவருள் ஞான நிஷ்டை உடைய அன்பர்கள் தங்களது குஞ்சித பாதத்தின் கீழே கும்பிட்டு கொண்டே நிஷ்டை அன்பு உடையவர்களாகி சிவஞான செல்வம் உடையவர்களாய் பரமுக்தி அதுவே என பேறு பெற்று முக்தர்கள் ஆனார்கள். ஆனால் அடியேனோ எப்படிப்பட்டவன் என்றால், தேவரீரது திருவடி ஞான அனுபூதி பெறுவதற்காக தேவரீர் அருளிய வேத ஆகம மார்க்கம் என்கின்ற உபதேசக் கலையை அடியேன் சிறிதளவு கூட அறியாதவன். பரமசிவமே தெய்வம் என்று நிச்சயமும் அறிய முடியாதவன், அறிந்திராதவன்.
எல்லா அறிவும் சுதந்திரமும் உடைய நாதனே, அடியேன் தங்களையும் அறியமாட்டேன். தங்கள் திருவடியை வந்து சேருகின்ற நெறி ஒப்பற்ற வழியையும் அறியமாட்டேன். எனவே தங்களை அறிகின்ற சிவஞானத்தை அடியேனுக்கு தாங்கள் தந்தருளி, அடியேன் அறிவு பெறுவதற்காக தங்களது திருவடியினை காட்டி அடைக்கலமாக அடைந்த அடியேனை காக்க வேண்டும் பெருமானே. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் அடைக்கலப்பத்து, திருப்பாடல் 10. வழங்குகின்றாய்க்கு உன் அருள் ஆரமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன் விக்கினேன் வினையேன் என் விதியின்மையால் தழங்கருந் தேனென்ன தண்ணீர் பருகத்தந்து உய்யக்கொள்ளாய் அழுங்குகின்றேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. சுவாமி, தேவரீர் திருவருள் ஏகவுருவாய் கிடைக்கின்றதே. ஐயோ, உன் திருவருளாகிய அமுதத்தை நீ வாரி வாரி நிறைய கொடுக்கின்றாய். சேரவாரும் ஜகத்தீரே என வழங்கிய பேரின்ப ஞான அன்பு அமிர்தத்தை கண்டு இன்புற்று அதனை புசிக்கத் தொடங்கினேன். ஆனால் அடியேனுடைய தீவினை பயனாக அந்த அருள் அமுதத்தை முழுவதுமாக விழுங்க இயலாமல் விக்கிக் கொண்டு வருந்துகின்றேன். அதாவது தான் வேறு நான் வேறாக கண்டமையினால் அந்த அருள் அமுதம் உள்ளே போகாது மேலிடக் கண்டேன். அது வினையின் காரணமாக அப்படிப்பட்ட ஊழ் இருக்கின்றதோ அடியேனுக்கு, அதனால் வருந்துகின்றேன். மதுவை உண்ண புறப்பட்ட வண்டு தீயிலே அகப்பட்டது போல நீ வாரி வாரி வழங்குகின்ற ஞான அன்ப அமிர்தத்தை, அந்த அருள் அமுதத்தை ஆர்வத்தோடு பருக வந்த என்னை அடியேனுடைய தீவினை ஊழ் அது தடுக்கின்றது, வருத்துகின்றது. அதனால் மது உண்ண புறப்பட்ட வண்டு தீயிலே அகப்பட்டது போல துன்பப்படுகின்றேன். இந்த தீயிலிருந்து இந்த வண்டு தப்பிப்பதற்கு மழை பெய்வது போல அடியேனுடைய இந்த தீவினையாகின்ற வெப்பம் தீர்வதற்காக ஜலம் போன்று தங்களது திருவருள் இன்பத்தை அருளி அடியேனை தாங்கள் அடிமை செய்யாவிட்டால் அடியேன் துன்பம்தான் படுவேன். அது உங்களுக்கு திருவுள்ள சம்மதமோ சுவாமி உடையவனே? அடியேனை தங்களது தூக்கிய திருவடியாகிய குஞ்சித பாதத்தின் கீழே அடைக்கலமாக வைத்து தாங்கள் பாதுகாக்க வேண்டும். அது தங்களின் பெரும் கருணையே சுவாமி என்று அருளுகின்றார். இனி திருவாசகம் அடைக்கலப்பத்து திருப்பதிகத்தின் தொகுப்புரை. என்னை அடிமையாக உடைய சிவபெருமானே, பாம்பை அணிகலனாக கொண்டு கங்கையின் செருக்கை அடக்கிய பெருமையனே, நான்முகனும் திருமாலும் அறியாமல் நின்றும் எம் மனத்தினுள்ளே வலிய எழுந்தருளிய எளிமைப்பாடு உடையவரே, என் பிறவியை வேறறுத்து என்னை பித்தனாக்கியவரே, ஆக்ஞா சக்கரம் உடையவரே, என் பிழைகளுக்கு இறங்கி என்னுள் அமுதூரி இனிமை பயக்கும் அருட்கண் நோக்கம் உடையவரே, பிளந்த மாவடு போன்ற வடிவமும் மானின் கண்கள் போன்ற சாயலும் கொண்ட உமையம்மையை உமது இடது பாகத்திலே கொண்டவரே, உன் உண்மையடியார்கள் உன் திருவடியிலே சேர்ந்தனர். பாவியாகிய நான் வெறுப்பனவே செய்யும் சிறுமையுள்ள அழுக்கு மனத்தினன் துன்பக்கடலில் சென்று சுழியில் அகப்பட்டு மகளிர் வஞ்சகமாகிய அலையில் அலைப்புண்டு காமமாகிய சுறாமீனால் தாக்கப்பட்டு அவர்கள் மயக்கத்தில் ஆழ்ந்து ஊடலில் மயங்கி உன் அருள் இயல்பை மறந்து மத்தில் உடைபட்டு திரியும் தயிர் போல் ஆகி துன்பத்திலே புரள்கின்றேன். நீ நல்கும் அருளமுதை வாரி விழுங்கும் போது விக்கிக் கொண்டு துன்புறுகின்றேன். உன் அருளாகிய தண்ணீரை பருகத்தந்து என்னை காப்பாற்றுவாயாக. நீ என்னை உன் வீட்டுலகுக்கு அழைத்து கொள்வாயோ அல்லது பிறவியிலோ நரகிலோ தள்ளுவாயோ என்று உன் திருவுள்ளம் அடியேனுக்குத் தெரியாது. தரியின் ஊடே அலையும் குழல் போல அலைகின்றேன். நான் உன்னையோ உன்னை வழிபடுவதையோ அல்லது உன்னை அறியும் பதிஞானத்தையோ அறியாது வருந்துகின்றேன். உன் அடிமை தொண்டனாகிய நான் உன் திருவடியிலே அடைக்கலம் புகுகின்றேன். சுவாமி, காத்து ரட்சிக்க வேண்டும். தொடர்ந்து மற்ற திருப்பதிகங்களை சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.